ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில பாஜக தலைமை மேலிடம் அழைப்பின் பேரில் போயிருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள உயர்மட்ட நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போனவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபைலோட போயிருக்காங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை அப்படின்னா, அண்ணாமலையை காலி பண்ணணும், அண்ணாமலை கிட்ட அவரை ஓரம் கட்டணும். அண்ணாமலைக்கு மேல ஏகப்பட்ட புகார்களோட இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் எல்லாருமே புறப்பட்டு போயிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா போன்ற நிறைய தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, டெல்லிக்கு பயணிருக்காங்க. இதுல அண்ணாமலை மட்டும் ஆப்சென்ட் ஆயிருக்கிறார். அவர்களை கேட்டா எனக்கு திருமண நிகழ்வு இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகளை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால நான் இப்ப போக முடியல அப்படின்னு அவரு பக்கம் நாயத்தை சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாரையுமே வச்சு செஞ்சிருக்கிறார் அமித்ஷா. கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லவே இல்லப்பா, நீங்க உட்கட்சி மோதல் விவகாரத்தை தான் பாக்குறீங்க, தேர்தல் நெருங்குது, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வச்சு செஞ்சிருக்காரு. இதனிடையில ஏகப்பட்ட புகார்களோட போன தலைவர்கள் அண்ணாமலையை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. எல்லா புகாரையும் அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்காங்க. அமித்ஷா அவர்கள் பார்த்து எல்லாத்தையும் பரிசீலிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு சீட்டு இல்ல அப்படின்ற ஒரு முடிவுல எடுத்திருக்கிறாங்க. ஏன் இந்த முடிவு, எதுக்கு இந்த முடிவு, ஏன் பாஜக அண்ணாமலையை ஓரம் கட்டுது அப்படின்னா, அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸ் இங்க சரியே இல்ல, கூட்டணியை பிளவுபடுத்துகிற ரேஞ்சில தான் இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு மிரட்டி உருட்டி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த கூட்டணியை நம்ம சேர்த்து இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியை உடைச்சிருவாரு போறதுக்கு. ஏற்கனவே 2026 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை இப்படிதானே பண்ணாரு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவை நம்மளை விட்டு பிரிச்சுட்டு போயிட்டாருன்னா இப்போ நம்ம அனாதியா இருப்போம் அப்படின்னு இந்த தேர்தல் பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமா என்ன பண்றாங்க, கருதுறாங்க. எப்படியாவது இரட்டை இலக்கு எண்ல சட்டமன்றத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிடணும், நுழைஞ்சி திமுகவுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ பாஜக பிளான் போட்டிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அவங்களுக்கே தெரியும் ஆட்சினால வரவே முடியாது, அதிமுகவும் வர முடியாது, அதிமுகவை சவாரி பண்ணி நம்மளும் ஆட்சி இங்க பிடிக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும், எதிர்கட்சி வரிசையில இரட்டை இலக்கியனோட அதிகப்படியான எம்எல்ஏக்களை கொண்டு திமுகவுக்கு நம்ம குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் பாஜக உண்மையிலேயே நம்புறாங்க. சோ அதன் அடிப்படையில அதிமுகவை விட்டுட்டா நமக்கு இந்த எதிர்கட்சி வரிசையில உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அதாவது அதிகமா கூட கிடைக்க வேண்டாம், இருக்கிறது நம்ம இழந்துட கூடாது அப்படின்னு தான் பாஜக இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிலைமை சூழ்நிலை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அரசியல் நகர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல. இப்படியா இருக்கும்போது அமித்ஷா ஒரு கணக்கு வைக்கிறார். என்ன அப்படின்னா, அதிமுக கிட்ட 19% இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 20% இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது அமித்ஷா சொல்ற கணக்கு கூட்டணி கணக்கு, மெஜாரிட்டி கணக்கு இல்ல. பாஜகவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு அவர் தனித்து சொல்லல, எல்லாமே கூட்டணி கணக்கு தான். அந்த கணக்கை வச்சுதான் அவர் பிளான் போடுறாரு. ஆனா 2024 வாங்கின வாக்கு சதவீதமும் 2026 வாங்க போற வாக்கு சதவீதம் ஒன்னா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கணும், அமித்ஷா அவர்கள் சொல்ற கணக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ பாஜக கூட எந்தெந்த கட்சிகள் இருந்தாங்க, அதிமுக கூட எந்தெந்த கட்சிகள் இருந்தாங்க அப்படின்றத நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். இந்த சைடு அதிமுக சைடுல தேமுதிக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி இருந்தது, இன்னைக்கு அந்த கட்சி இல்லை. அந்த சைடு பாஜக சைடு எடுத்தீங்கன்னா பாமக, இப்ப பாமகவே பிரிஞ்சு கிடக்குது, அது ஒரு பக்கம். ஓபிஎஸ் இருந்தாரு, ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு. இப்ப டிடிவி தினகரன் இருந்தாரு, டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டாரு. இன்னும் இந்த மாதிரி ஒரு பிளவு இருக்கும் பொழுது இன்னமும் அதே ஓட் பேங்க் கனவோட நினைச்சிருந்தாருன்னா பாஜகவும் அதிமுகவும் தான் முட்டாள்தனமா யோசிச்சு செயல்படுறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்படியா இருக்கும் பொழுதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு தரவே முடியாது, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு முடிவு பாஜக தரப்புல இருந்து இப்போ வெளியாகிருக்கு. இதனால இங்க இருக்கிற அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே போர்க்கொடி தூக்குவாங்க அப்படின்னு இங்க பேசப்படுது. ஆனா அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் நிர்வாகிகளுக்கு, பாஜக தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, பாஜக மாநில தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போற மாதிரி தான் நிர்வாகிகளை வச்சுக்கோங்க, எல்லா கட்டி அதிரடியா தூக்குங்க அப்படின்னு
ஒரு பாசிட்டிவான உத்தரவையும் நயினார் நாகேந்திரன் கிட்ட அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அண்ணாமலையுடைய ஆதரவாளரோ இல்ல வேற யாரா இருந்தாலும் பாஜக தலைமைக்கு ஒத்து போகல, அவங்க ஒற்றுமையா இல்ல அப்படின்னா அந்த நிர்வாகிகள் அதிரடியா நீக்கப்படுவார்கள் அப்படின்னு இங்க பேசப்படுது. அமித்ஷா அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு கீய நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் இங்க பூத் கமிட்டி மாநாடு வந்த பிறகு இங்க எந்த அளவுக்கு பூத் கமிட்டியை கட்டமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லா பேஸுமே அண்ணாமலை அவர்கள் கொடுத்தது. அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் பொழுது இங்க பூத் கமிட்டியை நான் ஸ்ட்ராங் படுத்திட்டேன், பலப்படுத்திட்டேன், அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னு ஒரு தவறான தகவலை கொடுத்திருக்காரு. இந்த தகவலின் அடிப்படையில தான் அமித்ஷா அவர்கள் பூத் கமிட்டி மாநாட்டுக்கே வந்தாரு. ஆனா அங்க வந்தவங்க எல்லாம் 60 வயசு 70 வயசு தாத்தா பாட்டிகள் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. சோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிருப்தியில இருந்திருக்காரு. இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல ஒவ்வொரு தலைவர்களையும் என்ன பண்ணிருக்காரு, தனியா கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிருக்காரு. அண்ணாமலையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அண்ணாமலை இதுக்கு அப்புறம் தலையிட மாட்டாரு, அதை நான் பாத்துக்கிறேன். அவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கூட கொடுக்க போறதுல அவர் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு ஏத்ததா? ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, அண்ணாமலையை தவிர்த்துட்டு இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல யாருமே இங்க செயல்பட முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனா அண்ணாமலை அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இங்க பாஜக தலைமை மாற்றுல இருந்து அண்ணாமலை அவர்கள் தனக்குன்னு ஒரு ஸ்கோர் பண்றதுக்காக என்ன பண்றாரு, ஒவ்வொரு செயலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இது கட்சிக்கு நல்லதா, கூட்டணிக்கு நல்லதா அப்படின்னா இல்லவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் தனித்து நான் பெரும்பான்மையா நிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே, அந்த இமேஜை கொண்டு வர்றதுக்காகவே அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க செயல்படுகிறார் அப்படின்னு. ஆனா பாஜக அதிரடியான முடிவு எடுத்துட்டா யார வேணா தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க, இல்ல கட்டி அவங்கள தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இப்ப பாஜக தலைமை எடுத்திருக்கிற முடிவு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இங்க தேர்தலில் நிக்க மாட்டாரு, அவருக்கு சீட்டு தரப்பட மாட்டாது அப்படின்னு பாஜக தேசிய தலைமை சொன்னதுனால இங்க கடும் அதிருப்தியிலும் கொந்தளிப்பிலும் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாஜக தேசிய தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு சீட்டு தரப்போறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.